நண்பர்களே, மனிதன் இறந்த பிறகு ஆன்மாவிற்கு என்ன நடக்கிறது? ஏன் மனிதன் பிறக்கிறான்? மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெரிய ஆன்மீக நூல் கூறியுள்ளது. அதுதான் கருட புராணம். இந்த புராணத்தில் கருடன் மற்றும் ஸ்ரீமன் நாராயணனுக்கிடையே நடந்த உரையாடல் முதல் பகுதி இங்கே காணலாம். ஒரு நாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் அருகில் அவரது வாகனமான கருடன் பட்சிராஜன் பணிவுடன் நின்றார். அப்போது கருடன் ஒரு முக்கியமான கேள்வியை பிரபுவிடம் கேட்டார். இந்த உலகத்தில் பிறக்கும் மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். மரணம் வந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ஆன்மா எங்கே செல்கிறது? பாவம் செய்தவர்களுக்கும் தர்மம் செய்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வியை கேட்டபோது ஸ்ரீமன் நாராயணன் கருணையுடன் புன்னகைத்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். கருடா, நீ கேட்ட கேள்வி மிகவும் அரிய ஒன்று. இந்த ரகசியத்தை அறிந்த மனிதன் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வான். பின்னர் நாராயணன் மனித வாழ்க்கையின் உண்மையை விளக்க ஆரம்பித்தார். இந்த உலகில் மனித உடல் மிகவும் அரிய ஒன்று. பல பிறவிகளுக்கு பிறகே ஒரு ஆன்மாவிற்கு மனித பிறவி கிடைக்கிறது. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் இந்த வாழ்க்கையை வீணாக செலவழிக்கிறார்கள். அவர்கள் ஆசை, கோபம், பேராசை ஆகியவற்றில் சிக்கிக்கொள்கிறார்கள். பின்னர் பகவான் ஒரு உண்மையை கூறினார். மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் கர்மமாக மாறுகிறது. அந்த கர்மங்களின் அடிப்படையில்தான் ஆன்மாவின் அடுத்த நிலை தீர்மானிக்கப்படுகிறது. கருடன் மீண்டும் கேட்டார், பிரபு, ஒரு மனிதன் இறக்கும் நேரத்தில் ஆன்மாவிற்கு என்ன நடக்கிறது? அப்போது பகவான் கூறினார், மரணம் என்பது உடலின் முடிவு மட்டுமே. ஆன்மா எப்போதும் அழிவதில்லை. ஒரு மனிதன் இறக்கும்போது அவன் செய்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் அடிப்படையில் ஆன்மா தனது அடுத்த பயணத்தை தொடங்குகிறது. பின்னர் நாராயணன் கூறினார், தர்மம் செய்தவர்கள் அமைதியான பயணத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் பாவம் செய்தவர்கள் துன்பமான அனுபவங்களை சந்திப்பார்கள். அதனால்தான் மனிதன் வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாராயணன் கருடனுக்கு அறிவுறுத்தினார். மனிதன் துன்பங்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது அவா, அதாவது அளவில்லாத ஆசை. ஆசை அதிகமாக இருந்தால் மன அமைதி கிடைக்காது. அதனால்தான் முனிவர்கள் கூறினர், அவா இன்மையே ஆனந்த வாழ்வு. மனிதன் வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், அன்பும் கருணையும் கொண்டு வாழ வேண்டும். அப்படியானால் அந்த ஆன்மாவின் பயணம் உயர்ந்த நிலையை அடையும். இவ்வாறு கருடன் கேட்ட கேள்விகளுக்கு நாராயணன் வாழ்க்கை, மரணம் மற்றும் ஆன்மாவின் பயணம் இதை பற்றிய ஆழமான ரகசியங்களை விளக்கினார். இதுவே கருட புராணத்தின் முதல் பகுதியாகும். நண்பர்களே, கருட புராணத்தில் சொல்லும் இந்த உண்மை மிகவும் ஆழமானது. மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஆன்மாவின் அடுத்த பயணத்தின் தொடக்கம். அதனால் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்யுங்கள், தர்மத்தை கடைபிடியுங்கள். அதுவே ஆன்மாவின் உண்மையான பாதுகாப்பு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பகுதி 2 கருட புராணத்திலிருந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.